ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். விரதங்கள்லேயே மிகச்சிறந்த விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஏகாதசி விரதம். ஏகாதசி அப்படின்னாலே ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளுக்கு உரிய உகந்த நாள்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த நாளில் தான் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலும் மனமும் சுத்தமாகும் அப்படின்றது ஐதீகம். எந்த ஒரு விரதமுமே நம்ம மேற்கொள்ளலை அப்படின்னாலுமே இந்த ஏகாதசி நாள் அன்னைக்காவது முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதை தாண்டி அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறுவோம் அப்படின்றது உண்மை. அதுலேயும் இந்த ஏகாதசி அப்படின்றது சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உரிய நாள்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். விரதமிருந்து வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி, உடல் சூழ்நிலையால் இல்லை வேறு சுச்சுவேஷன்ஸ்னால விரதம் இருக்க முடியாதவங்களும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஒன்றுமே இல்லைங்க, இந்த 3 பொருளை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். பச்சை கற்பூரம் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக துளசி இலை மாலை கட்டி பெருமாளுக்கு சாற்றினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு துளசி இலையாவது பூஜையில் வச்சே ஆகணும். அடுத்தபடியாக ஜாதிக்காய். எதுவுமே உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தக்கூடாது. புதுசாக ஒரு ஜாதிக்காய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் உங்கள் வீட்டு பெருமாள் முன்னாடி வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் இல்லைனா பெருமாளுக்குரிய ஸ்தோத்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லலாம். மந்திரங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியல அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 54, 27 இந்த மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரம் சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் பெருமாள் கிட்ட வச்சுட்டு மனசார வழிபடுங்க. பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஜாதிக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். துளசி இலையும் கூட வைக்கலாம். துளசி இலையை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சாப்பிடலாம். இதை இந்த ஏகாதசிக்கு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த ஏகாதசிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.